ஹாய் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு நடிகர் தனுஷ் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்க தடை அதை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்தில சென்னையில தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைமையில அனைத்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் அனைத்து உரிமையாளர்கள் அடங்கிய பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு நடந்தது. அதுல இனி வரும் காலங்கள்ல தமிழ் சினிமால வரும் பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் வகையில ஒரு பொது கூட்டுக்குழு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அதுல சில முக்கியமான தீர்மானங்களும் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில நடிகர் விஷால் அவர்களுக்கு புதிதாக தொடங்கக்கூடிய படங்களுக்கு உண்டான பணிகள தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் மூலமா அனுமதிய பெற்று ஆலோசிச்சு விட்டு, அதன் பிறகு தான் அந்த பணிகள தொடங்கணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அது சம்மந்தமா நடிகர் விஷால் அவர்களும் தன்னோட வலைதளத்தில பதில்கள குடுத்திருந்தாரு. அதே மாதிரி இப்போ விஷால் அவர்கள தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் இதே மாரி ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் ஏற்கனவே நிறைய தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்று அந்த படங்களுக்கு உண்டான பணிகள முடிச்சு குடுக்காம, பாதியிலே நின்னுட்டு இருக்க நிலையில, புதிய படங்களுக்கு உண்டான பணிகள அவரு செஞ்சுட்டு இருக்காரு. இதனால முன்பணம் குடுத்த தயாரிப்பாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாவறதுனாலயும், இந்த பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்காக நடிகர் தனுஷ் அவர்கள் இனி புதிய படங்களுக்கு உண்டான பணிகள தொடங்குறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர்களிடம் சங்கத்தினிடம் புதிய உரிய அனுமதி மற்றும் ஆலோசனை பெற்று, அதன் பிறகு தான் புதிய படங்களுக்கான பணிய தொடங்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கிய தீர்மானங்களும் அந்த கூட்டத்தில எடுத்திருக்காங்க. முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்ச திரைப்படங்கள் திரையரங்குகள்ல வெளியாகி 3 வாரங்கள கடந்த பிறகு தான் ஓடிடில வெளியாகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 2வதா நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே ஏற்கனவே முன்பணம் வாங்கிய அந்த படத்துக்கு உண்டான வேலைகள முடிச்சு குடுத்துவிட்டு, அதன் பிறகு தான் புதிய படங்களுக்கு உண்டான பணிகளை துவங்கணும் அப்படின்னும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வெளியாக திரையரங்குகள் கிடைக்காம நிறைய படங்கள் தேங்கி இருக்கும் நிலையில, இனி புதிதாக எந்த ஒரு திரைப்படம் தயாரிக்கும் வேலைய வரும் அக்டோபர் மாசத்திலிருந்து நிறுத்தி வைக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இப்போ கோரிக்கை விட்டிருக்காங்க. இந்த முடிவுகள மற்ற தயாரிப்பாளர்கள் பின்பற்றுவாங்களா அப்படின்னும், நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த முடிவுக்கு என்ன பதில் சொல்ல இருக்காரு அப்படின்னும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.